பரீட்சை வருது, ஒழுங்கா படிங்க. நான் என்ன பண்றது அமுதா? நான் நின்னா, நடந்தா, உட்கார்ந்தா, படுத்தா, அங்க இங்கன்னு எங்க பார்த்தாலும் ஒவ்வொருவன் தான் தெரியுது. என் முன்னால நீதான் வந்து நிக்கிற. சரி, அப்புறம் என் நினைப்பு ஃபுல்லா நீதான் இருக்க. நீங்க பாக்குற எல்லா இடத்துலயும் நான் தான் தெரியறேனா? அப்போ நான் என்ன நினைக்கிறேன், என்ன கேட்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இப்ப நான் என்ன கேட்டேன், என்ன சொன்னேன்? நீ நேர்ல பேசினதெல்லாம் பேசுவ. அப்படி என்ன பேசின? காதலா, அன்பா, அப்படியே பேசுவ. இப்படி எல்லாம் முறைக்கெல்லாம் மாட்டேன். அப்படி சொல்லிருக்க வாய்ப்பு இல்லையே. படிக்கணும், பாஸ் ஆகணும், வாத்தியார் ஆகணும் தானே சொல்லிருப்பேன். எத்தனை நேர்ல எப்ப பார்த்தாலும் சொல்ற? நேர்ல சொல்றதெல்லாம் அப்படியே கனவுல வரும். நேர்ல நடக்காத விஷயம், மனசுல ஏக்கமா இருக்கிற விஷயம் தான் கனவுல வரும். அப்படியெல்லாம் வராது. சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா படிச்சா எல்லாரோட கனவும் பலிக்கும். ஆமா, பாசி போனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன? சரியா கேக்கல? ஒண்ணும் இல்ல. ஆமா, நீ ஏன் என் ஃப்ரெண்டு தீபாவை வீட்டுக்கு வர சொன்ன? நீங்க படிக்கதான், உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கதா. அதுதான் ஹெச்ஓடி வாத்தியார் எல்லாம் இருக்காங்கல்ல, அதை தாண்டி இவ்வளவுக்கு வீட்டு வரைக்கும் வர சொன்னோம். உங்க அம்மா அவங்க குடும்ப கௌரவத்துக்காக உங்களை வாத்தியார் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் என்னோட ஆசைக்காகவும் அப்பச்சி கிட்ட விட்ட சவாலுக்காகவும் உங்களை வாத்தியார் ஆக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா தீபா என் ஃப்ரெண்டு படிச்சு எப்படியாவது வாத்தியார் ஆயிடணும்னு நினைக்கிறா. மத்த வாத்தியார்கள் எல்லாம் காசுக்காகவும் கடமைக்காகவும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா தீபா உங்க மேல அக்கறையா சொல்லி கொடுக்கறவ, நீங்க நல்லா வரணும்னு சொல்லி கொடுக்கறவ, அன்பா சொல்லி கொடுக்கறவ. அப்போ அவ அன்பா சொல்லி கொடுத்தா ஓகேவா? என்ன? இல்ல, அவ அன்பா எனக்கு சொல்லி கொடுத்தா உனக்கு ஓகேவா? ஏன் கேக்குறேன்னா, ஏற்கனவே ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்தப்போ அவ என்கிட்ட அப்படி இப்படி நடந்தப்போ உனக்கு ஒரு மாதிரி ஆச்சுல்ல? என்ன ஒரு மாதிரி? நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்து மனசு ஒரு மாதிரி அப்பப்போ சங்கடப்பட்டுச்சுல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாத. என்ன உங்களை மாதிரி நினைச்சியலா? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்களை தப்பாவே நினைக்க மாட்டேன். உங்களை முழுசா நம்புறேன். எப்படி நீ இத அம்புட்டு உறுதியா சொல்ற? ஒருத்தவங்களை முத தடவை பார்க்கும்போது அவங்க யாரு என்னன்னு எல்லாம் தெரிஞ்சிரும். யாருன்னே தெரியாத ஒரு புள்ளைய காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டியலே. நீங்க பண்ற எல்லாத்துலயும் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு தர்மம் இருக்கும். என்ன, உங்களை நினைச்ச என் மனசுல பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டேன். அதான் நீங்க சொன்ன அந்த பொய் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. என் புருஷன் பொய் சொல்றவங்களா இருக்கலாம், என் புருஷன் படிப்பு வராத முட்டாளா இருக்கலாம், என் புருஷன் கோவப்படுற முரடனா இருக்கலாம். ஆனா அவன் யோகிய. தாலி கட்டினவளை பார்த்து ரசிக்கவே பயப்படுறவன் எப்படி வேற ஒரு பொண்ணு பாப்பான்? அதனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்க மேல எனக்கு சந்தேகமே வராது. ஆனா நீங்க பாஸ் ஆவீங்களான்னு தான் ஒரு சின்ன சந்தேகம். அதெல்லாம் நான் பாஸ் ஆயிருவேன். இவ்வளவு எப்படியாவது மறக்கலான்னு பார்த்தா ரொம்ப டஃப் கொடுக்குறானப்பா. இன்னும் வேற ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டா, இதுக்கப்புறம் இவளை பார்த்தா நம்ம கெட்டு தான் போவோம். இப்ப என்ன மண்டைக்குள்ள யோசனை? ஒண்ணுலயே. இவனுங்க குடும்பத்தாலும் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. வடிவேலு, உங்க அண்ணன் மண்ண கூத்த பாத்தியா? படிக்கிறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள வந்து பாய விரிச்சிருக்கான். அண்ணா, அந்த ஃப்ராடு பையல என் அண்ணன் சொல்லாதண்ணே. அவனால எனக்கும் தானே அசிங்கம். இப்ப என்ன பண்றதா உத்தேசம்? என்ன பண்றதா? கோயில் புனிதத்தை கெடுத்த அவனையும் அவன் குடும்பத்தையும் சும்மா விடக்கூடாது. இவங்களுக்கு நாம கொடுக்கிற தண்டனை மறுபடியும் கோயிலுக்குள்ள எவனுமே உள்ளுக்குள்ள போய் தப்பு பண்ணணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு ஜென்மத்துக்கு வரக்கூடாது. அப்புறம் எதுக்கு காத்துட்டு இருக்கீங்க? இன்னும் அந்த அசிங்கத்தை எதுக்கு கோயிலுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்க? வெளியில இழுத்துட்டு வர வேண்டியதானே? போராத்தா, அவங்க குடும்பத்து ஆளுகளுக்கு தாக்கல் சொல்லிருக்கு. அவங்களும் வந்துட்டோம். பயலோட யோக்கியத்தை என்னன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல.
அப்புறம் வச்சுக்கலாம் இவங்கள. டயர்டா இருக்கு. மாமா டீ கொண்டு வந்த மாதிரியும் தெரியல. நாமளே பக்கத்துல கடைக்கு போய் டீ சாப்பிட்டு வரலாமா? சரி, ஐயாவும் படிச்சு கலைச்சு போயிட்டீங்க. ஆமா, வாங்க போலாம். வா. என்ன சந்து? அங்க பாரு, கதவு பூட்டி இருக்கு. நீ வா. இரு, நான் பொண்ணு. இந்த விஷயம் என் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அம்பட்டு தான். அவங்க உசுரோடவே இருக்க மாட்டாங்க. அப்புறம் என் வாழ்க்கை போச்சு, எல்லாம் போச்சு. தீபா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நாம தப்பு பண்ணல, அப்புறம் எதுக்கு பயப்படணும்? அது உனக்கும் எனக்கும் தான் தெரியும். ஊருக்கு எப்படி புரிய வைப்ப? நம்மள தனியா யாரோ பிளான் போட்டு தான் சிக்க வச்சிருக்காங்க. எனக்கும் படிக்கிற ஆர்வத்துல கோயிலை விட்டு ஜனங்க போனது தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா ஏதாவது பண்ணுவோம். அங்க பாருங்க, வர்றாங்க பாருங்க. இன்னைக்கு கூட அவங்க பரம்பரை வியாதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இவங்க குடும்பத்துக்கு இதே வேலையா போச்சு. இவன் அப்ப என்னடானா, ஒரு கோயில நடக்க வேண்டிய பள்ளிக்கூடத்துக்களை வச்சு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். ஆனா அவனோட பையன் அப்பட மிஞ்சி ஒரு படி மேல போய் கோயிலுக்கு உள்ளே ஒரு பொண்ணு கிட்ட தப்பு பண்றான். இவங்களை இப்படியே விட்டுட்டா தலைமுறையா இப்படிதான் தப்பு பண்ணுவாங்க. இவங்களை குடும்பத்தோட தண்டிக்கணும். ஐயா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. ஏற்கனவே நீங்க விசாரிச்சு என் புருஷனை தப்பா நினைச்சதால நான் சின்ன வயசுலயே தாலி ஏத்து இப்ப இந்த நிலையில இருக்கிறேன். நான் பட்ட கஷ்டம் என்னோடயே போகட்டும். என் பிள்ளைக்கும் அந்த பழிய கொடுத்துடாதீங்க. ஆமாங்கய்யா, நீங்க நினைக்கிற மாதிரி என் மாப்பிள்ளைய அந்த பொண்ணு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. என் மாப்பிள்ளை படிக்கத்தான் இந்த கோயிலுக்குள்ள அந்த புள்ளையோட வந்தா. அந்த புள்ள வேற யாரும் இல்லையா, அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த வாத்திச்சி தான். அதுவும் இல்லாம செந்தில் கூட படிச்ச பொண்ணுதான் அந்த புள்ள. அவங்கள தப்பா பேசாதீங்க ஐயா. யோ மாணிக்கம், என்னையா பேசுற? யாரும் இல்லாத கோயிலுக்குள்ள உன் மாப்பிள்ளைக்கோ வயசு பொண்ணுக்கோ என்னையா படிக்கிற வேலை? இப்பெல்லாம் கோயிலுக்குள்ள தப்பு பண்றத சேஃப்டியா நினைக்கிறாங்க. யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல? ஐயா, வீண் பழி போடாதீங்க ஐயா. தப்பு பண்ண நினைச்சவங்க எதுக்கு ஊர் பொது கோயிலுக்கு வரணும்? ஏதாவது ஒதுக்குப்புறமா போயிருக்கலாம்ல. அவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. தயவு செய்து விட்டுருங்க. என்னப்பா போலீஸ் வருது? என்னப்பா இது, பஞ்சாயத்து நடக்கும்போது போலீஸ் வருது? அப்புறம் என்னப்பா, எல்லாம் கிளம்புங்க. ஐயா, ஒரு நிமிஷம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க குடும்பத்தை பத்தி, என் மகனை பத்தி எம்பிட்டு கேவலமா பேசுறீங்க. இப்ப என் மகன் தப்பு செய்யலன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. என் மகனை பத்தி தப்பா பேசின அந்த வார்த்தையை என்ன பண்ண? சொல்லுங்க, என்ன ஆச்சு சொல்லுங்க. அண்ணா, நீ கேட்கறது வாஸ்தவம் தான். சூழ்நிலை உன் பிள்ளைய தப்பானவனா காட்டிடுச்சுமா. அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோமா. எங்களை மன்னிச்சிருமா. ஊர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறோமா. வாங்கப்பா, எல்லாரும் போலாம்.
அண்ணன் அசிங்கப்படுறத பார்க்க அம்புட்டு ஆர்வமா இருந்த மாதிரி இருந்தது. வெக்கமா இல்ல? அவங்களுக்கு ஒரு அசிங்கம்னா அது நம்ம குடும்பத்துக்கும் சேர்த்துதான். நீ எல்லாம் எப்பதான் திருந்துவ? திட்டம் போட்ட சகுனி சார் என்ன பிளான் போட்டுக்குச்சா? இன்னையோட எங்க கதையை முடிச்சிடலான்னு ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க போல. எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திய. அம்புட்டு யோசிச்ச நீங்க என்ன மறந்துட்டியா பாத்தியலா? நான் என்ன யோசிப்பேனே மறந்துட்டியல்ல? என்னைக்குமே உங்க பலத்தை வச்சு திட்டம் போடாதீங்க. அடுத்தவங்க பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு திட்டம் போடுங்க. இல்லனா இப்படி பலவீனமா தான் போவிய. அடுத்த வாட்டியாவது எதிரியோட பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு திட்டம் போடுங்க. உனக்கெல்லாம் சொன்னா புரியாதாடா? அடிச்சு வெளுத்தாதான் சரியா வருவல்ல? நீ என்னைக்கு திருந்துறியோ அப்பதான்டா என் பொண்ணு உன் வீட்டுக்கு வருவான். ஏன்பா பழனி, அப்படி என்னையா உனக்கு வைராக்கியம் இவங்களை அழிச்சே ஆகணும்னு? நல்ல வசதியா தானே வாழ்றீங்க, இன்னும் இவங்க கிட்ட இருந்து எண்ணத்தை புடுங்கணும்னு அலையறீங்க. இதெல்லாம் அப்படி அவனுங்களை திருத்த முடியாதுமா. அப்பன் புத்தி தானே பிள்ளைக்கு அப்படியே இருக்கும். அடுத்தவனுங்களை அழிச்சுத்தே வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு ரத்தத்துல ஊறி போய் கிடக்குதுமா. செத்தாலும் இவனுங்க திருந்த மாட்டானுங்க. என் மாமன் போன அன்னைக்கே இவங்க அப்பனை போட்டு தள்ளிக்கணும். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அப்ப இல்லாம இவன் வளர்ந்துட்டானா எங்க கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். ஊர் சொத்தை ஆட்டை போட்டு இவங்க அப்ப இவனை ஒழுக்கம் இல்லாம வளர்த்திருக்கான். அதான் பையன் இப்படி அத்துக்கிட்டு திரியிறான். மூக்கணாங்கயிறு போட்டாலும் திருந்தும்னு பார்த்தா இது அவனுக்கு எடுக்கிற கயிறாவுல இருக்கு. இத பாருங்க, 2 பேரும் இதே வன்மத்தோட இருந்திய அழிஞ்சு போயிருவீங்க. கொஞ்சமாவது திருந்தி வாழணும்னு நினைங்க. கெட்டவங்க துணைக்கு காசு கொடுத்தாதான் அடியாளுங்க வருவாங்க. ஆனா நல்லவங்க துணைக்கு கேட்காமலே அந்த ஆண்டவன் மனுஷ ரூபத்துல வருவான். அடுத்தவர்களுக்கு பள்ளம் தோண்டணும்னு நினைச்சியனா அந்த பள்ளத்துல விழறது நீங்களாதான் இருப்பிய. ஆத்தா, இதுக்கு பக்கத்துல எல்லாம் ரொம்ப நேரம் நிக்க கூடாது. வாட காத்து கூட உடம்புக்கு ஒத்துக்கிறோம். இவங்க விடுற மூச்சு காத்து அம்புட்டு விச காத்து. வா போலாம். அடா வாத்தா போலாம். வாங்கய்யா வாக்கா. யோ வாத்தி, இத நீயும் மாமாவும் திட்டம் போட்டு பண்ண மாதிரி இருக்கு. இந்த செந்தில் ஒன்றும் அவ்வளவு தப்பான ஆள்லாம் கிடையாது. நான் பேசாம தூங்கிட்டு இருந்தேன், நீதானே உள்ள வந்து கதை சாத்தன. இப்ப என்ன வந்து கேக்குற? கதவை எப்படி முடிச்சு எனக்கு எப்படி தெரியும்? இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா, பெட்டோட அந்த ஓரத்துல நீ படுத்துக்கோ, இந்த ஓரத்துல நான் படுத்துக்கிறேன். வாத்தி, உன்னை நம்பலாமா? உன்னை நம்பி படுக்கலாமா? இல்ல. என்ன இல்லங்கிற? ஆமா,
ஹாலில் இருக்கும்போது செந்திலா இருப்பேன், என் ரூம்குள்ள இருக்கும்போது வேற ஒரு செந்திலா இருப்பேன். அதுவே ரூம் ஊட்டி இருந்ததுன்னா வேற மாதிரி செந்திலா மாறுவேன். இப்ப எதுக்கு சிரிக்கிற? பாத்தி கிட்ட வராத. பாத்தி இது தப்பு, வேண்டாம் வேண்டாம் சொன்ன கேளு பாத்தி. வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். கனவு கண்டுமோ? இப்ப என்ன கொடுத்த நீ வேணாங்கிற? சொல்லுப்பா, என்ன வேண்டாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாமல வேண்டான்னு கத்துன? என்னமோ விவகாரமா யோசிச்சிருக்க, அது என்னன்னு சொல்லு. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. பாத்தி, கண்டதையோ யோசிக்காம வந்து ஓரமா தூங்குங்க. லைட்டா அமத்தாம. ஏண்டா இப்படி வெட்டியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அமுதா எங்கன்னு கொஞ்சம் தேடி பாரு. ஆமா, இது பெரிய 1000 ஜன்னல் வச்ச வீடு. ஒவ்வொரு ரூமா தேடி பார்க்க இருக்கிறத 2 ரூம். சரிடா, அங்கேயாவது பாரு. என்னத்த பார்க்க சொல்ற? இது வடிவேல் ரூம், இது செந்தில் ரூம். 2 பேரும் கதை திறந்தா தானே பார்க்க முடியும். அக்கா, செந்தில் ரூம பார்க்காம வடிவேல் ரூம எதுக்கு பாக்குற? வடிவேல் இல்லாததுனால அவன் ரூம்ல போய் தூங்கினாலும் தூங்கி இருப்பா. ஆனா இந்த ரூமுக்குள்ள என் மருமக போயிருக்கவே மாட்டா. அது அப்படியே அம்புட்டு உறுதியா சொல்றீங்க? என் மருமக நெருப்பு. அவன் படிச்சு வாத்தியார் ஆகாம அவ கிட்ட சேர்க்க மாட்டான். அப்படியா சொல்ற? அம்புட்டு நம்பிக்கை உன் மருமக மேல. நீ உன் மருமக மேல வச்சிருக்க நம்பிக்கை நினைக்கும் போது அம்புட்டு நிறைவா இருக்குக்கா. என்னடா நீ இம்புட்டு நக்கலா பேசுறத பார்த்தா எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கே. இல்லக்கா, நான் இம்புட்டு நேரம் வெளியே தானே இருந்தேன். அப்ப உன் மருமக வெளியே போக 100% வாய்ப்பே இல்ல. வேணும்னா இந்த ரூம தட்டி பாரு, திறக்கிறாங்களான்னு. அதுக்கும் 100% வாய்ப்பு இல்ல. அப்புறம் திறந்தது செந்தில் ரூம். ஆனால் வந்தது உன் மகன் செந்தில் அல்ல, உன் மருமகள் அமுதா. உதர் தேக்கோ, நன்றாக உற்றுப்பார். முழுசாக செந்தில் பொண்டாட்டியாக மாறின உன் மருமகள் அமுதாவை பார். இப்ப இந்த அதிர்ச்சி தேவையா? ஒரு புருஷன் ரூம்ல இருந்து பொண்டாட்டி வர்றா, அம்புட்டுதான். என்னமோ 100% 200% ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொன்ன, அவன் கழுவ பார்த்தா ஐயா, நான் பண்றையா, என் பிள்ளைக்காக நான் பண்றையா. என் உசுர வேணாலும் தர, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க ஐயா. இருங்க அன்னலட்சுமி அம்மா, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கலை. உங்க பிள்ளைக்காக
நீங்க தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும். அப்பதான் இந்த ஆத்தா மனசரைக்கு போவா. ஆனா இந்த பரிகாரத்தை பண்றது அம்பிட்டு சுலபம் இல்லை. உங்க உயிருக்கே ஆபத்தா முடியலாம். அதுக்கு இப்ப செய்ய வேண்டியதெல்லாம், ஒரு வாரம் ஆத்தாவுக்கு விரதம் இருந்து வேப்பிலையில பையனை படுக்க போட்டு 7வது நாள் மஞ்சள் தண்ணிய ஊத்துனேன்னா ஆத்தா மெல்ல மெல்ல இறங்கி போயிடுவா. அவளுக்கு இருக்கிறது உடனே போகணும்னா நான் சொல்ற பரிகாரத்தை தான் பண்ணணும். ஏங்க, அது உங்களால முடியுமா? ஐயா, நான் பண்றேன் ஐயா. என் மகனுக்காக நான் பண்றேன் ஐயா. அவனுக்கு இன்னும் 3 நாள்ல முக்கியமான பரீட்சை இருக்கு. அது அவன் எழுதியே ஆகணும். அதுல என் குடும்ப கௌரவமும் என் மருமக குடும்ப கௌரவமும் அடங்கி இருக்கு. அதுக்கு முன்னாடி என் உசுறு ஒண்ணு பெருசு இல்ல. நான் பண்றேன் ஐயா, நான் பண்றேன். அத்தை, என்னத்த பேசுறீங்க? இல்லத்தா, நான் முடிவு பண்ணிட்டேன். என் மகனுக்காக நான் பரிகாரம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஐயா, ஐயா சொல்லுங்க, என்ன செய்யணுமோ சொல்லுங்க, செய்யறேன், நான் செய்யறேன். ஆத்தாள மனசார நினைச்சுண்டு அவளுக்காக ஒரு நாள் பூராவும் விரதம் இருந்து பச்சை தண்ணி கூட எடுத்துக்காம அக்னி சட்டியை கையில ஏந்திண்டு அந்த ஆத்தாவுக்கு தீபாராதனை காட்டணும். இது என்ன ரொம்ப சாதாரணமான பரிகாரமா இருக்குன்னு நினைக்காதே. கையில அக்னி சட்டியோட முட்டி போட்டுண்டு 108 படி ஏறி அம்மனுக்கு அக்னி தீபாராதனை காட்டணும். அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிற தீர்த்த குடத்தை திரும்ப மேல இருந்து முட்டி போட்டுண்டே இறங்கி வந்து உங்க பையனோட தலையில ஊத்தணும். அப்பதான் அந்த ஆத்தா மனசரங்கி மனங்குளிர்ந்து உங்க மகனை விட்டுட்டு போவா. இப்ப சொல்லுங்க, இத உங்களால பண்ண முடியுமா? ஐயா, பூஜைக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. நான் விரதத்தை இப்பவே ஆரம்பிக்கிறேன். அத்தா, மாமா, அமுதா, அழாதம்மா, அழாத அமுதா, அழாதம்மா, சொன்ன கேளு. நீ நினைக்கிறத நடக்க விடாம ஆத்தா சோதிக்கிறத நினைக்காத. உன்னால இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். கவலைப்படாதம்மா. மாமா, என்னைக்குமே உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இப்போ நீங்க சாமியா வந்து என்ன வழி நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ வந்த இந்த சோதனையையும் நீங்க தான் மாமா தீர்த்து வைக்கணும். இப்போ மொத்த குடும்பமும் என்னைய உங்க ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறாங்க. இப்போ இந்த அமுதா உங்க மருமக மட்டும் இல்ல, நீங்க தான் இனி என்ன வழி நடத்த போற சக்தி. நீங்க தான் மாமா எனக்கு எல்லாம். இந்த குடும்பத்துக்கு நீ வாக்கப்பட்டு வரணும். என் பொறுப்பை நீ பாத்துக்கணுங்கிறது எல்லாமே விதிமா. என் குடும்பத்தை பாதியிலே தவிக்க விட்டுட்டு அநியாயமா உயிர் போயிடுச்சுன்னு என் மனசு இத்தனை நாள் அல்லாடி கிடந்துச்சு. நீ எப்ப என் குடும்பத்துக்குள்ள வந்தியோ அந்த பரிதவிப்பு கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு விலகிருச்சு. நீ என் ஸ்தானத்துக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணுங்கிறது அந்த ஆண்டவனோட கட்டளமா. இந்த குடும்பத்தோட கடமையை சுமக்கிற உன்னை நல்லபடியா வழி நடத்த வேண்டியது என் பொறுப்புமா. நீ கவலைப்படாத. அப்புறம் ஏன் மாமா இப்படி ஒரு சோதனை எனக்கு? இது என்ன புது கணக்கு? இது உனக்கான சோதனை இல்லம்மா, ஆண்டவன் போட்ட கணக்கு. உனக்கும் உன் புருஷனுக்குமான கணக்கு இல்லம்மா, ஒரு தாய்க்கும் மகனுக்குமான கணக்கு, அன்னத்துக்கும் செந்திலுக்குமான கணக்கு. செந்தில் மேல வச்சிருக்க பாசத்தை அண்ணன் வெளிக்காட்டாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்காமா. அது மொத்தமும் கொட்ட வேண்டிய நேரம் இது. அதுக்காக கடவுள் போட்ட கணக்கு தான் இது. இது அவ போட்ட முடிச்சுமா. இது உனக்கான சோதனை இல்லம்மா. அவங்களுக்கு சரியாக அத்தை ரொம்ப கஷ்டமான பரிகாரத்தை பண்ண போறாங்க. அவங்க உடம்பு இருக்கிற நிலைமையில அவங்களால இத பண்ண முடியுமா? நாங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவும் மாட்டேங்கிறாங்க.
மாமா, இந்த பரிகாரத்தை என் புருஷனுக்காக நான் பண்ணக்கூடாதா? முடியாதும்மா, இது அன்னத்துக்கான பரீட்சை. சாமி சொன்ன மாதிரி பரிகாரத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டமா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதே. ஆத்தாவோட சன்னதியில சரணாகதி ஆயிட்டீங்கல்ல, இனிமே எல்லாத்தையும் அவா பாத்துப்பா. ஆத்தா, என் புருஷனை உன் காலடியில போட்டுட்டு உன்னை நம்பிதான் நான் போறேன். நீதான் இவகளை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும். எங்க அத்தைக்கும் எதுவும் ஆகாம பாத்துக்கணும். பாத்துக்கடா. ஆமா, இத போய் உங்க அம்மாட்ட கொடு. போ. சரிண்ணே. இந்த மாலையை போட்டுக்கங்கம்மா. எல்லாம் நல்லபடியா நடத்தணும். அக்கா, வெறும் வயித்தோட மேல ஏறினா கிருகிருன்னு வந்து விழுந்துருவோமா. இந்த இளநீ கொஞ்சம் குடி, தெம்பு வரும். வேண்டாம். இந்த பரிகாரம் முடியாம
பச்சை தண்ணி கூட பல்லுல பட வேண்டாம். மா இப்படியே பேசிட்டு இருந்தா பரிகாரம் பண்ண உடம்புல எப்படிமா தெம்பு இருக்கும்? குடிமா. ஆமாமா, பரிகாரம் நல்லபடியா நடக்கணும். உனக்கு ஏதாவது ஆகி பாதியிலே நின்னுட்டா எல்லாமே வீணாயிடுமா. இது குடிமா, நீ குடிமா. குடிங்கம்மா. நீராகாரமும் விரதத்துல அடங்கும். பரிகாரம் பண்ண உடம்புல தெம்பு வேணும்ல, குடிங்கம்மா. நீங்க தானா? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எம்பிட்டு நாளா என்னையும் என் பிள்ளைங்களையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. நீங்க போனதுக்கு அப்புறம் நானும் என் பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் தெரியுமா? எல்லாம் தெரியும் அண்ணா. எனக்கு மட்டும் உங்க எல்லாரையும் தவிக்க விட்டு போகணும்னு ஆசையா என்ன? எல்லாம் விதி என்ன, விதி. ஆண்டவன் போட்ட கணக்க நாம மாத்தி எழுத முடியுமா? நான் உங்களை விட்டுட்டு போனாலும் என் மனசு உங்களையே தான் சுத்தி சுத்தி வரும். அது நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து துடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நான் போனதுக்கு அப்புறம் பசங்களை வளர்த்து குடும்பத்தை காப்பாத்த நீ எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்ப. தனி மனுஷிய வாழ்க்கையில எம்பிட்டு போராடி இருப்ப. என் மேல சுமத்தப்பட்ட வீண் பழிய நீ இப்போ வரைக்கும் சுமந்துகிட்டே இருக்க. இந்த கலங்கத்தை துடைக்கத்தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக வந்து நிக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனா அதுக்கான சூழ்நிலை அமுதா பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அமைஞ்சிருக்கு. நான் இருந்து பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் என் இடத்துல இருந்து இன்னைக்கு அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. கீழே நம்ம புள்ள செந்தில பாத்தீங்களா எப்படி கிடக்கான்னு? எல்லாம் சரியாயிடும் அண்ணா. அவ நம்ம குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. செந்தில் எப்போ அமுதாவை பார்த்தானோ அப்பவே நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம் வந்துருச்சு. கல்யாணம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்திருந்தாலும் அமுதா நம்ம வீட்டுக்கு வரணுங்கிறதான் விதி. என்னோட இடத்துல இப்ப அமுதா இருக்கா. அவ பாத்துக்குவா. உங்களுக்கு நானும் துணையா இருப்பேன். நான் இருக்கேன். பாப்போம்.